ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவருடைய பரமபிதா அவைகளை போஷிக்கிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அப்போ இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி உண்டாகும். ஆனால் கவலை இல்லாமல் வாழ முடியும் என்கிறதற்கு வேதம் நமக்கு நிறைய உதாரணங்களை சொல்லுகிறது. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லுகிறான், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போ கவலை இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே சாப்பாடு அவங்களுக்கு இல்லை, பல சூழ்நிலையிலே அவங்களுக்கு எதிராக இருந்தது, வியாதி, சரீரம் முழுக்க வியாதி இருந்துச்சு. ஆனாலும் அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொழு மரத்தில் கட்டப்படும் போது, சிறைச்சாலைக்குள்ள அரெஸ்ட் பண்ணப்படும் போது பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். உடனே அவருடைய கட்டுகள் உடைந்தது. ஸோ பவுல் சிறைச்சாலையில் கவலைப்படாமல் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது கவலைப்படாமல் இருந்ததை வேதம் சொல்லுது. துணிமணி இல்லாமல் இருக்கும்போது அவன் கவலைப்படாமல் இருந்தது வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பும் போது அவன் கவலைப்படலை அப்படின்றத வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளையால் கவலை இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் கவலை இல்லாமல் எப்படி வாழ்வது எனக்கு கற்றுத்தாருங்க. பட் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணும்போது யாருக்குமே உனக்கு முழுமையான விடுதலை அப்படின்னா உனக்கு பிரச்சனையே இல்லை, 100% உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மனிதரில் வேதத்தில் நம்ம வாசிக்கவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு முள் வச்சுருந்தார், ஒரு சின்ன பழுது இருக்கும், ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு மைனஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஒரு தோல்வி, ஒரு அவமானம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைமையிலையும் அவர்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்திருக்கிற நாம எனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குதே அப்படின்னு நினச்சி கவலைப்படுகிறத விட, கவலை இல்லாமல் வாழ்வதற்கான கிருபையை ஆண்டவரிடத்தில் வாங்கணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் வாங்கணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பல படிகளிலே ஒன்று. இது முதல்